திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அந்தியூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சடைக்கவுண்டன்புதூர் கிராமத்தில் தனியார் ஜூஸ் உற்பத்தி தொழிற்சாலை உள்ளது. இங்கு பப்பாளி பழத்திலிருந்து ஜூஸ் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரோஹித்தியில் அருண் கொமாங்கோ உள்ளிட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜூஸ் தயாரிப்பில் வீணாகும் கழிவு நீர் தேங்கும் திறந்தவெளி தொட்டியில் ரோஹித் தவறி விழுந்ததாக தெரிகிறது. அவரை காப்பாற்றுவதற்காக சென்ற அருணும் தவறி தொட்டிக்குள் விழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த கழிவில் இருந்து எழுந்த விஷவாயு அவர்கள் இருவரையும் தாக்கியுள்ளது. இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய ரோஹித் மற்றும் அருணை தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையில் பப்பாளி ஜூஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உடுமலை டிஎஸ்பி நமச்சிவாயம், உடுமலை வட்டாட்சியர் கௌரி சங்கர், உடுமலை காவல் ஆய்வாளர் அருள் ஆகியோர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பப்பாளி பழங்களை கழுவும் தொட்டியில் உள்ளே இருந்த மின் மோட்டாரில் மின் கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தார்களா அல்லது கழிவுநீர் தொட்டியில் இருந்த கெமிக்கல் கலந்த கழிவு நீரை குடித்ததால் உயிரிழந்தார்களா என்ற இருவேறு கோணத்தில் உடுமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.